எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓட்டு திருடுறாங்கங்கிறத நானே சொல்லிட்டேன். ஒரு கேஸே மேலே வரல. ஏன்னா அதை நான் சொன்னது உண்மை. டாய்லெட் ரெஸ்ட் ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணுறது கூட ஆதார் கார்டு இருந்தால் தான் யூரின் பாஸ் பண்ண முடியும். ரூல் ஓட்டு போடுறதுக்கு தேவை. ஞானேஷ்குமார் முடியும். ஊடுருவல்காரில் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோங்கிறாங்க. டெல்லியிலேயே வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டேன். தான் ஒரு லட்சம். உன் வீட்டில் இருந்து 4வது வீட்டில் குண்டு வச்சுட்டு போயிட்டான். என்ன பெரிய பேச்சு திறமை உனக்கு இருக்குது, என்ன பெரிய நடிப்பு திறமை இருக்குது. நீ ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்த, அதுவே உனக்கு அதிர்ஷ்டம் தான், அதுவே ஒரு ஆச்சரியக்குரிய தான். தெரியாமே அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போறாரு நடிப்புல. சிவாஜி கணேசன் இருக்கும்போது எம்ஜிஆர் படத்துக்கு தான் சொல்லிட்டு இருந்தது. கலைஞர் கேட்டார் எவ்வளோ சீட்டுன்னாரு. 60 சீட்டு எடுத்துக்கோ. 4 சீட்டை ஜெயிச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல தானே விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வந்து உட்காந்து. அதை நம்பிக்கிட்டு தான் அவர் மக்கள் நல கூட்டணிலாம் ஒன்று வச்சார். நீங்க கொடுக்காத கூட போகிறோம். குறி வைக்க மாட்டேன், குறி வச்சால் தப்ப மாட்டேன். திமுக நெஞ்ச தோர்த்து போட்டு உட்காந்து வச்சுக்கிட்ட. அதில் அந்த கரடியை பார்த்து புலிகேச்சு விட்ட அம்பு மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இருக்கும். அவர் ஒரிஜினலாக கட்சி ஆரம்பிச்ச போது அண்ணா திமுகன்னு வைக்கல, புரட்சி திமுகன்னு வச்சார். இன்னைக்கு பிஜேபி கொடி இருக்குது, தாமரை தான் வச்சார். தளதறிக்கு 15 நிமிஷத்தில் மெட்ராஸ் வந்து சேர்த்தியாப்பா. வாயு வேகம், மன வேகம், விஜய் வேகம்னு வந்துருச்சு. புல்லட் ட்ரெயினில் பிச்சை வாங்கணும், அந்த பேரில் வச்சு சேர்த்தேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். பல நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை, நாம் ஓட்டு போடுறதெல்லாம் சும்மா தான், முடிவு அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அந்த குற்றச்சாட்டை சொல்லாதவங்களும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆர் அங்கே நடந்தது, எங்கள் கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வெற்றி பெற்றுருச்சு. இப்போ இங்கே நடக்குது எஸ்ஐஆர், நாங்களும் 220 ஜெயிப்போம் அப்படிங்கிறது. அதில் என்ன சந்தேகம் என்ன இருக்குது? இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணாக்க 80% 90% இது தேர்தல் ஆணையம் யார் முடிவு பண்ணுதோ அவங்களுக்கு கிடைக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நாம் ஒரு சேனலில் என்ன சொன்னேன்னா, ராகுல் காந்தி செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலைங்கிறது தான் அவர் மேலே நான் வச்ச குற்றச்சாட்டு. அவர் என்ன தான் செய்ய முடியும்? ஓட்டு திருடுறாங்கங்கிறத நானே சொல்லிட்டேன். நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை. எங்களை போன்ற பொதுமக்களே சொன்னோம், நீங்களே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கு பயமாக இருந்தது. என்னடா அது இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு, இவர் மேலே கேஸ் போடுவாங்களா? ஒரு கேஸே மேலே வரல. ஏன்னா அதை நான் சொன்னது உண்மை. எப்படி சொன்னேன்னாக்கா, வானதி சீனிவாசன் கமல் எடுத்து நிற்கிறாரு, அது கோயம்புத்தூரில் 4:15 மணி வரையிலும் கமல் 10,000 வாக்குகள் லீடிங்கில் இருக்கார். 5 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அது எப்படி அது கூட 10,000 ஓட்டு கலந்து போய் 10,000 ஓட்டு ஜாஸ்தி எப்படி வந்தது? 20,000 ஓட்டு எப்படி மாற்ற முடிஞ்சது? அந்த கேள்வி வரும்போது தான் கமல் அதுக்கு போராடாமே வெளிப்பிட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கே இருந்தோ ஒரு உத்தரவு வந்தது, உடனே தேர்தல் ஆணையம் முடிவுகளை மாற்றி கொடுத்துருச்சு. அதை தான் நான் சொன்னேன். நாம் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், தேர்தல் ஆணையம் முடிவு யாருக்கு சொல்லுதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அது இன்றைக்கி ப்ரூவ் ஆகிப்போச்சு. ராகுல் காந்தி மேலே நான் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, மக்களே சொல்கிறாங்க, ஏன் தேர்தல் ஆணையம் ஓட்டு திருடு பண்ணுது, தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைன்னு சொல்லுது, ஓட் சோர்னு நீ பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் பார்லிமெண்ட்லேயே நீ சொன்ன ஓட் சோர்னு கேட்டுட்டு பேசாமல் போயிட்டாங்க. நாடாளுமன்ற சபாநாயகர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. அதை அவை குறிப்பிலேருந்து நிற்கல, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிவிடுவேன்? ஆமாம், நாங்கள் ஓட்டு திருடணும், என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க. அப்படி சொன்னதனுடைய விளைவு தான் இன்றைக்கி திருடுறாங்கங்கிறது மக்களுக்கே தெரியுமோ அதை தடுக்கிறதுக்கு நீ கட்சி வச்சுக்கிட்டு இருக்கே, நீ என்ன பண்ணுங்கிறது தான் கேள்வி. இல்லை, அவர் தான் என்ன செய்ய முடியும்? அவன் பேரை நடத்தி பார்த்தாரு, ஏதாவது செஞ்சாகணுங்க. இல்லாட்டி போனால் இந்த இந்தியாவில் ஜனநாயகங்கிறது ஒரு கேலி கூத்து. ஞானேஷ்குமார் முடிவு எடுக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். ஞானேஷ்குமார் பாஜகவின் கால வரி உள்ளான், அதுவும் இருக்குது. அவர் ஞானேஷ்குமார் வந்தாக்கா மோடி எந்திரிச்சு தான் நிற்கணும், அமித்ஷாவும் எந்திரிச்சு தான் நிற்கணும். ஏன்னா அவர் கையில் தான் இவங்க எதிர்காலமே இருக்குது. இப்போ அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ எஸ்ஐஆர் இங்கே உடனே உடனே கொண்டு வராங்க. 4 மாதத்துக்குள்ளார எப்படி நீங்கள் பண்ண முடியும்? 6.5 கோடி வாக்காளர்கள் 4 மாதத்தில் முடிச்சிடுவியா? 1 மாதம், ஒரே மாதத்தில்? இதை நான் கேட்கல, எஸ் சேகர் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. எதுக்கே 1000 ஃபார்ம் கேட்குறாங்கிறாங்க. எஸ் சேகர் நல்ல உதாரணம் கொடுத்தாரு. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குது, பெண்களுக்கு உதவித்தொகை, பஸ் பாஸு, வீடு தேடி வரும் மருத்துவம், எல்லாமே அதில் இருக்குது. அரிசி பருப்பு அத்தனையும் அதுலேயே ஒரே கார்டில் அத்தனையும் கிடைக்குது.
ஒரு ஒன்றிய அரசு இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அரசு உன்னாலும் ஒரு ஃபார்ம் இது பண்ண முடியாது, ஒரு ஒரு ஆதார் கார்டில் இதெல்லாம் இணைச்சி கொடுக்க முடியாது. ஆதார் கார்டு எதுக்காக கொடுத்தேன்னு கேட்டார். அந்த ஆதார் கார்டு வந்து டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணுறது கூட ஆதார் கார்டு இருந்தால் தான் யூரின் பாஸ் பண்ண முடியும். ரூலு ஓட்டு போடுறதுக்கு தேவையில்லை. ஞானேஷ்குமார் முடிவு. ஏன்னா ஆதார் கார்டில் ஃப்ராடு பண்ண முடியாது, ஆதார் கார்டு வந்து மாற்ற முடியாது. அதில் எல்லாமே இருக்குது, என் பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இருக்குது. என்ன இல்லை அதில்? அப்புறம் என்னத்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறேன்? என்னத்துக்கு அந்த ஆதார் கார்டு கொடுத்த? அவ்வளோ செலவு பண்ணேன். பெட்ரோல் பண்ணணுன்னாக்கா நீ ஆதார் கார்டு கேட்குற. ஊடுருவல்காரர்களை வந்து கண்டுபிடிக்கணும், அவங்கள வந்து வெளியேற்றணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சோங்கிறாங்களே. ஊடுருவல்காரர் தான் நீ பிடிச்சிங்க. டெல்லியிலேயே வந்து வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டானு. யாரை பிடிக்கிறதா இருக்கு? இதான் உன் லட்சணம். உன் வீட்டில் இருந்து 4வது வீட்டில் வந்து குண்டு வச்சுட்டு போயிட்டான். டெல்லி தெருவுக்கு ஆர்மி போக, போலீஸ் போக, எல்லாம் போக, அவ்வளோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பாதுகாப்பு அங்கே வச்சுருக்க. உன் வீட்டில் இருந்து 4வது வீடு என்ன பாதுகாப்பு வச்சுருக்கு? பகல்காமில் என்ன நடந்தது? 100 கிலோமீட்டர் ஜாலியாக உள்ளே வந்து சுட்டுவிட்டு கொண்டுவிட்டு ஆனந்தமாக பிரியாணி தின்னுபிட்டு ஜாலியாக திரும்பி போயிட்டான். இன்றைக்கி ஒன்றும் பிடிக்கல ஒருத்தர். அதெல்லாம் விட்டுட்டு வாக்கு சீட்டில் வந்து ஊடுருவல்காரர் உள்ளே வராமல் தடுத்துட போகிறேன். இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் தான் கொடுத்துருக்கேன்றாங்க, சென்னையிலையும் செங்கல்பட்டுலையும் கொடுத்துருக்கேன்றாங்க. இங்கே தான் வடக்கத்திக்காரருங்க ஃபுல்லாக இருக்கிற இடம். அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர போகிறேன். அதுதான் நம்ம பிளானு. மற்ற ஊரில் ஏன் கொடுக்கல நீ? திருப்பூர் ஃபுல்லாக வந்து வடக்கத்திக்காரன் இருக்கான். அங்கே கொடுத்துட்டு உடனே ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி சொல்லி ரெடி பண்ணுறேன். ஓட்டர் லிஸ்ட்டை கொண்டு வர்றேன். அவங்கள கோயம்புத்தூரில் வடக்கத்திக்காரன் இருக்கான், சென்னையில் இருக்கான். இந்த 4 ஊரில் தான் கொடுக்குறேன். மிச்ச ஊரில் ஏன் கொடுக்கல? விதியை சொல்கிறாங்களே, 13வது விதியை சொல்கிறாங்க. அங்கே பீகாரில் அந்த எஸ்ஐஆரில் இருந்தால் இங்கே வந்து வாக்காளராக சேரலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பீகாரில் இருக்கணுங்கன்னு அவசியம் இல்லைங்க. பிரேசிலில் இருந்தாலே 22 இடத்துல ஓட்டு போடலான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன? அவள் பொண்ணு அழகாக இருந்தா என் ஊரில் ஓட்டு போட்டு, என் ஊர்லேயும் ஓட்டு போட்டு எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய 2026 தேர்தலை தீர்மானிக்கிறது பீகாரிகள் தானா? பீகாரிகள் இல்லை, ஞானேஷ்குமார் தீர்மானிச்சுட்டாங்க. அதனால தானே மோடி வந்து போன வாரம் சொல்லிட்டு போனார், நாங்கள் தான் ஜெயிப்போம்ட்டு. தீர்ப்பை சொல்லி காற்று தமிழகத்தில் வீசுனார். முடிவை சொல்லிட்டார். இப்போ ஞானேஷ்குமார் அதுக்கு வேலை செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அமித்ஷா வந்து சொல்லிட்டார், என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும்னார். ஒரு கேள்வி கேட்டாங்க, என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு. அது பிற்பாடு முடிவு செய்வோம், கூட்டணியே யாரும் தெரியாது, அதுதான் முடிவு, அதுதான் வெற்றி பெறும்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானேஷ்குமாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கணுங்கிறார் ஜெயக்குமார், எடப்பாடி எல்லாருமே ஏன் எதிர்க்கிறாங்க? திமுகவுக்கு வந்து அந்த அளவுக்கு பயம், கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு பயம். இறந்தவர்களை நீக்கிறோம், இடம் மாதிரி இருக்கிறவங்களத வந்து சரி பண்ணுறோம், ஒருத்தருக்கே 2 ஓட்டர் ஐடி இருக்கிறது இல்லை, அதை வந்து சரி பண்ணுறோம், அதுக்கு தானே இது அப்படிதானே எடப்பாடியும் சொல்கிறாரு. அதெல்லாம் சொன்னாங்கங்க, செஞ்சாங்களாங்கிறது எனக்கு கேள்வி. 66 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு 6 லட்சம் பேரை கொண்டாங்கல்ல. நீக்கினா அவங்கள யாரோ எதிர்ன்னு சொன்னாங்க, யாரை சேர்த்தேன்னு தெரியாத. இப்போ கூட வந்து கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் ஏன் கொடுக்குற? திருப்பூரில் மொத்தம் 1.5 லட்சம் பேர் இருக்காங்களாம். வடக்கத்து ஓட்டர்கள் அங்கே அதிகம். ஜெயக்குமார் ஏன் சொல்ல மாட்டார்? அவருக்கு ஆதரவாக இருக்குது. அது அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. இது மூலமாக வந்தால் தான் உண்டு. ஓட்டே உனக்கு கிடையாது. திருட்டு ஓட்டு அப்புறம் இல்லை, உனக்கு ஓட்டே கிடையாது. உன் கட்சியில் எவன் இருக்கிறான்? நீ இருக்கிற, பழனிசாமி இருக்கிறாரு. ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற கட்சி தான் அங்கே பயப்படும். இவங்க ஏன் பயப்படுறாங்க? இப்படி இந்த தில்லுமுள்ளாது பண்ணி நம்மளை ஏதாவது 2-3 சீட்டு கிடைக்குமாங்கிறதுக்கு தான் ஜெயக்குமார் அதனால தான் ஆதரிச்சுட்டு நிற்கிறாங்க. நேற்று இப்போ விஜய் பேசினார், அவரும் அந்த எஸ்ஐஆரை பற்றி எதுவும் குறிப்பிடல, கோவையில் அந்த மெட்ரோ ரயில் ரத்து செய்வதையும் அதை பற்றியும் குறிப்பிடல அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அவருக்கு என்னங்க தெரியும்? எழுதி கொடுத்தது தான் படிச்சுட்டு போவார். எழுதி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ரிஹர்சல் கொடுக்குறாங்க, மானிட்டர் பார்க்குறாங்க, மானிட்டர் பார்த்து அதைப்படி இப்போ பேசிட்டு வர்றாரு. இப்போ பார்த்தா பேப்பரை வச்சு பார்த்து பார்க்குறாரு. சிலதெல்லாம் அவருக்கு சொல்ல முடியல. இன்றைக்கி ஒரு அந்த பரந்தூர் விமான நிலையம் என்னாச்சுன்னு தெரியல, அதோட விட்டு போயிட்டார்.
அது கடைசி வரைக்கும் குரல் கொடுப்பாங்கிறாரு, அந்த விவசாயிகள் பக்கம் நிற்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி தான் 10.5% இடஒதுக்கீடுன்றது வாழ்நாள் பூரா வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அது மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வருவதை தடுப்பேன்னு விஜயனுடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தானே நடந்து பயணம் போய் கோட்டையை முற்றுகையிடுவேன்னார். ஆச்சு 6 மாதம் ஆச்சு. எங்களை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கொள்கையை குத்தகை எடுத்து வச்சுருக்கீங்களா? தான் சாமர்த்தியம். இன்னைக்கு வரலும் கொள்கையை பற்றி சொல்லாமே உங்கள்கிட்ட கொள்கை இருக்குதா? என் கொள்கையை கேட்குறீங்க, உங்கள்கிட்ட கொள்கை இருந்தா? எங்கள் கொள்கை தான் நாங்கள் சொல்கிறோமே. நாங்கள் வந்து எல்லா சமூக நீதி வேணும், எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அவரெங்க சொன்னார் கொள்கை எதிரி திமுகன்னாரு. உன் கொள்கை என்னன்னு கேட்டால் இன்னைக்கு வரலாம் அவர் சொல்லலையே. நீங்கள்லாம் அந்த மீடியாக்கள் தான். இல்லை, அவர் நேற்று சொல்லியிருக்காரு. அவ என்ன சமூக நீதி சமூக நீதி எல்லாரும் சமூக நீதி என்னங்கிறத அவர் சொல்லணும். அதாவது குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும், குறைஞ்சபட்சம் 2 வீலர் இருக்கணும், கார் இருக்கிற அளவுக்கு பொருளாதாரம் வளரணும், வேலை வாய்ப்பு, கல்வி சீரமைக்கணும், அரசு மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக தைரியமாக போகணும், சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் ஒன்று மெர்சல்னு ஒரு படம் எடுத்து விட்டார், டாக்டருங்கெல்லாம் ஓதாயின்னு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார் மறுபடியும். அதுக்கப்புறம் தானே கிண்டியில் ஒரு டாக்டரை கொண்டாங்க. அந்த படத்தை பார்த்து தான் கொண்டாங்க. இவர் படத்தில் தான் அதை காட்டினாங்க. டாக்டரை உதைக்கிறது அடிக்கிறது எல்லாம் காட்டினாங்க. பிரசவத்தில் ஏமாற்றுவாங்க, குழந்தைய கொல்லுவானுங்க டாக்டருங்கெலாம் காட்டினார். இவர் தானே காட்டினார் அதை. விஜயகாந்தும் தானே டாக்டர்களை எதிர்ப்பாக படங்களே எடுத்து விட்டாங்க. அந்த விஜயகாந்துக்கு அப்புறம் வந்து கடைசி ஒன்று கொஞ்சமாவது உயிரோடு வச்சது டாக்டருக்கு தான் வச்சாங்க. ரமணாவில் அயோக்கியன்னு காட்டின அந்த டாக்டருக்கு தான் இவர் உயிரை காப்பாற்ற. தற்கூரின்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். தற்கூரிங்கிறது வந்து படிப்பறிவு இல்லாதவன்றது இல்லை, அறிவே இல்லாதவனை தான் தற்கூரின்னு சொல்லும். படிச்சிருக்கலாங்க, பிஹெச்டி வாங்கியிருக்கலாம். அந்த படித்த அறிவை வந்து அப்போ பயன்படுத்தாதவனுக்கு தான் தற்கூரின்னு பேர். தற்கூரி இல்லை, ஆச்சரியக்குறிங்கிறார். அது ஆச்சரியம்தான். நீ இவ்வளோ தூரம் வந்தது ஆச்சரியம் தான். யார் இல்லைன்னா உனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு கூட நம்ம பேச்சை கேட்கறதுக்கு கூட இவ்வளோ ஜனங்க வர்றாங்கிறது உனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த பயம்தான். இல்லை அதை விட ஆச்சரியக்குறிங்கிறது நல்லா இவ்வளோ ஆதரவு வருது அப்படிங்கிற பயம்தான் எல்லாரும் அவதூறு பேசுகிறாங்க. அவருக்கே ஆச்சரியம் தான். அது நம்பல அவர். நமக்கு அந்த கூட்டம் என்ன பெரிய பேச்சு திறமை உனக்கு இருக்குது, என்ன பெரிய நடிப்பு திறமை இருக்குது? நடிப்பு திறமையும் ஒன்றும் கிடையாது. நீ ஒரு 0, நீ ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்த, அதுவே உனக்கு அதிர்ஷ்டம் தான், அதுவே ஒரு ஆச்சரியக்குறி தான். அதுக்கப்புறம் உனக்கு அரசியல் தான் என்னன்னு தெரியாது. தெரியாமே அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகிறாரு நடிப்பில். நம்ம ஊர் அப்படி தானுங்களே. சிவாஜி கணேசன் இருக்கும்போது எம்ஜிஆர் படத்துக்கு தானே சொல்லிட்டு இருந்தது. பியூ சின்னப்பா இருக்கும்போது பாகவதர் படம் தானே சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. கமலஹாசன் இருக்கும்போது ரஜினிக்கு தானே சூப்பர் ஸ்டார் பட்டம். அப்படி தானே நம்ம ஊர். அதுதானே நம்ம ஊர். நீங்களே சொல்லுங்க. கமல்கிட்ட நடிப்பில் ரஜினி நின்று வர, எம்ஜிஆர் கிட்ட சிவாஜி கிட்ட எம்ஜிஆர் நின்று வர நடிப்பில். அப்படித்தானே நம்ம ஊர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூத்தாடின்னு சொன்னாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு மக்கள் ஆதரவு இல்லையா? தன்னை யார் கூட கம்பேர் பண்ணுறாரு. ரொனால்டு ரேகனோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியதாங்க. ரேகன் தான் ஹாலிவுட்டில் ஸ்டாராக இருந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வந்த ஒரே ஆள். ஏன் லோக்கலே பேசிக்கிட்டு இருக்காரு? அவர்கிட்ட சொல்ல வேண்டியதான். எழுதி கொடுக்கல. குதிரை ஏறினவெல்லாம் தேசிக ராஜா ஆகிட முடியாதுங்க. எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட்டு அப்புறம் எம்ஜிஆருக்கு என்ன மரியாதை இருக்குது? ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். ஆகாயத்தில் ஒரே நாளாக தான் இருக்க முடியும். நட்சத்திரங்கள் இருக்கலாம். நிச்சயம் ஆட்சிக்கு வந்துடுவாங்கிற அது ஞானேஷ்குமார் கையில் இருக்குது. அவங்க பேக்ரவுண்டில் தானே வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறார். அமித்ஷா சொல்லி தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறது? அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்களோ அது செய்வாங்க. இன்றைய நாளிதழில் கூட ஒன்று வந்துருக்கு, ஒரு செய்தி வந்திருக்கு. அமித்ஷா கூட சந்திப்பு நடக்க இருக்கு. அமித்ஷா வந்து சந்திக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. சொன்ன பேச்சை கட்டி நின்றுடுவார். என்ன பண்ணிட முடியும் அவரால்? அமித்ஷா ஏற்றுருவார் அவர். அப்புறம் வாங்கி போட்டு வச்சு 150 கோடி ஒவ்வொரு படத்துக்கு. மிக தெளிவாக மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்கள் வந்து நம்மளை நல்லா வச்சுருந்தாங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு நான் வச்சுருக்குறோம். தெளிவாக அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து அமித்ஷா சொன்னால் டக்குன்னு கேட்டுருவார். அமித்ஷா சொன்னால் கேட்டுருவார். யார் வந்து மக்களுக்கு கெடுதல் பண்ணுவதற்காக நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு எந்த கட்சி சொல்லிச்சு சொல்லுங்கள்? இவர் தான் சொல்கிறாரு. மற்ற எல்லா கட்சியும் வந்து மக்களை எல்லாம் அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு 2 சொல்கிறாரு. அது கொள்கை என்ன அதை சொல்லு.
கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டேன், எழுதி கொடுத்த படிச்சுவிட்டேன். உன் கொள்கை என்னன்னு கேட்டாக்கா பேசாமல் ஓடி போயிடுறேன். உடனே கேரவானுக்குள்ளார போந்துட்டு உள்ளே போய் மக்களுக்கு நல்லது செய்யற பனையூரில் போய் கதவை சாத்திட்டு ஏசிட்டு மூலம் படுத்துக்கிறேன். ஒரு கேள்வி கேட்க முடியலையப்பா உன்னை. ஒரு பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு கட்சி தலைவரும் பேச்சு முடித்த உடனே இறங்கி வருவாங்க, முன்னாடி மைக்கெல்லாம் கிடக்கும், உடனே பதில் சொல்லிட்டு போவாங்க. நீ இன்னைக்கு வரல யார்கிட்டயா பார்த்து பேசுறீங்க? மக்களை தான் சந்திச்சிருக்காரு, ஏற்கனவே சந்திச்சாரு, இப்போ நேற்று சந்திச்சாரு, அடுத்தது அனுமதி கேட்டிருக்காரு. அவர் நேற்று பேச்சு சொல்றாரு, அண்ணாவை நாங்கள் ஏன் எடுத்தோம், மக்களிடம் செல் அப்படின்னு சொன்னாரு, அதனால தான் மக்களிடம் செல்றோம் அப்படிங்கிறாரு. அதை அண்ணா கிட்ட இருந்து எடுத்த வார்த்தை அது. எழுதி கொடுத்ததை படிக்கிறப்ப அந்த வசனகர்த்தா, நீ உனக்கு வசனகர்த்தா இல்லைன்னு நீ ஏது? அதனால் நீ பத்திரிக்காரரை பார்த்து பேச, ஒரு நாளைக்கு பேச, கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லு. நேற்று கட்சி ஆரம்பித்தவெல்லாம் நிருபர்களை பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு, 8 கூட்டம் போட்டிருக்கிறேன். இப்போ தமிழகத்தில் இன்னொரு பேச்சு ஒன்று ஓடிட்டு இருக்கு சார். அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில மூத்த நிர்வாகிகள் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க. அது இன்றைக்கி நேற்று இல்லையே, ஏவிகே சகலங்கம் அது மாதிரி தான் பண்ணார். அப்புறம் இறங்கி போயிட்டு அவர் தான் தீவிரமாக திமுக கூட நின்னார். குலாம் நபி ஆசாத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? அறிவாலயத்துக்குள்ளார வந்து ரெய்டு பண்ணல. இவ்வளோ சீட்டு கொடுத்தா தான் ஆச்சுன்னாங்கல்ல. கீழே ரெய்டு, தயாளமான உள்ள தள்ளுவோன்னு ரெய்டு, மேலே கூட்டணி பற்றி பேச்சு. கலைஞர் கேட்டார் எவ்வளோ சீட்டுன்னாரு, 60 சீட்டு எடுத்துக்கோன்னார். என்ன ஆனாங்க? 4 சீட்டை ஜெயித்தாங்க. திமுககாரன் பேசாமல் இருந்துட்டான் போ அப்படின்னு. அப்புறம் தான் அதிலேருந்து நான் அன்னையிலேருந்து நான் வாயை திறக்கிறது நிறுத்திவிட்டாங்க. அதில் தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் தானே விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து உட்காந்தார். அதை நம்பிக்கிட்டு தான் அவர் வந்து நாமளே ஜெயிச்சிட்டோம் நம்பிக்கிட்டு உடனே ஒரு மக்கள் நல கூட்டணிலாம் ஒன்று வச்சார். நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? அத்தனை எதிர்கட்சி ஒன்றா போய் சேர்ந்தது இல்லை. அழிந்தது திராவிட இயக்கங்கள் போட்டு வாங்கினீங்களே. தலைப்பு செய்தி மீம்ஸு தீம்ஸு எல்லாம் போட்டிங்களே. திமுக அழிந்ததா, தொலைந்ததா, காணாமல் போனதா, எதிர்காலம் என்னென்னாலும் கேட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்களால் ஆதரிக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் படுத்தவர் எந்திரிக்கவே இல்லை, போனோம். அந்த கட்சி இப்போ என்னாச்சு? அந்த மக்கள் நல கூட்டணி என்னாச்சு? எத்தனை சீட்டு ஜெயிச்சுது? இப்போ காங்கிரஸில் இருக்கிற சில நிர்வாகிகள் வந்து தாவேக்காவோட சேரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இப்போ விரும்பினா என்ன கதி ஏற்படும் அவங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. அவங்கெல்லாம் யாருன்னா, இந்த தடவை நமக்கு காங்கிரஸில் சீட்டு கிடைக்காதுங்கிற அவநம்பிக்கையில் கட்சியில் வந்து ஒரு பிளவு உண்டாக்குவேன், எனக்கு சீட்டு கொடுக்கலாம் பிளவு உண்டாக்குவேன்னு இங்கே காங்கிரஸுக்கு கொடுக்குற மிரட்டல் அது. நீ இது பேசலைன்னா நான் தாவேக்காவுக்கு போவேன், போயிட்டு வாங்க, மக்கள் நல கூட்டணி போன மாதிரி போயிட்டு வாங்க, யார் வேணாங்கிற? அதுக்காக தான் அது. அவ்வளோதான். எனக்கு சீட்டு வேணுங்க, கொடுக்க மாட்டேங்க போட்டிருக்கு, கொடுக்கலன்னு நான் அங்கே போயிடுவேன், ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு போவேன். அவர் தான் போகிற மாதிரி சொல்லி காங்கிரஸ் ஆட்சிட்டு போகணுங்கிறாரு. அப்படி தாங்க சொல்லணும். நான் மாத்திரம் போவேன்னா சொல்லுவாங்க. இந்த சூதுக்கவும் படத்தில் சொல்லுவா அப்படி, ராதாரவி கிட்ட சொல்லுவா அப்படி, பேர் என்ன, எம்எஸ் பாஸ், ராதாரவி கிட்ட போய் சொல்லுவார். ராதாரவி தான் அந்த கட்சி தலைவர். நான் நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து இது பண்ணிங்கன்னா கட்சி ஒரு ஊழல் கட்சிங்கிறது நிர்வாகிடும். அப்போ என்ன ஆகும்? நான் அந்த கட்சிக்கு போயேன் சேர்த்துக்கிறாங்களா பாரு. ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை வச்சுட்டு உன் பையன் 1 கோடி ரூபா சம்பாரித்து காட்டியிருக்கான், அவன் தான் ஏன் கட்சிக்கணும்? அது ஊழல் கட்சியா? கட்சி ஆரம்பிக்கிறது அதுக்கு தான். நான் கட்சி மாறுவேன், போய்க உன்னை அவன் சேர்த்துக்குவான், பார்க்குறேன் போயான்னு. அதான் படம் கடைசியில் கிளைமேக்ஸ் அதுதான். அவர் வீட்டில் உட்காந்துருப்பார், அவர் மகன் வந்து போய் பேசி ஊழல் பண்ணுவேன்னு சொல்லி ஜனங்கிட்ட ஓட்டெல்லாம் விலைக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு வர்றது தான் கதையை. இன்றைக்கி அரசியல் அது மாதிரி தான். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போது ஊழல்வாதிகளுக்கு என் கட்சியில் இடமில்லைன்னாரு. நான் இப்போ ஒரு சேட்டலைட் டிவியில் உட்காந்துருந்தோம், இப்படி சொன்னார். நாங்கள் உன் கட்சிக்கு அமையா வருவான், வர்றதே அதுக்கு தான் வர்றான். நீ அதையே செய்ய விட மாட்டேன்னாக்க அப்புறம் அவன் செலவு பண்ணிட்டு உனக்கு பின்னாடி கொடி பிடிக்கிறதுக்காக வருவான். எதுக்காக ஊழல் பண்ணுறான்? எதுக்காக அரசியலுக்கு வர்றோம்? 1 லட்ச ரூபா போட்டாக்கா கான்ட்ராக்டு, இது கமிஷனு, அது இதெல்லாம் சம்பாரித்து இந்த இதில் பணக்காரன் ஆகிடலாம். அந்த வீட்டை 1 லட்சத்துக்கு மேலே ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்கிற ஐடியாவில் வர்றாங்க. அதையே பண்ண விட மாட்டேன்னு அப்புறம் என்ன தூங்கட்சிக்கு வர்றான்? மக்களுக்கு உழைக்கிறதுக்காக வர்றான். எதுக்குங்க ஒரு அரசியல் கட்சியில் வேட்பாளர் எனக்கு வந்து கொடுங்க, தேர்தலில் நிற்கிறதுக்கு எனக்கு இது வேட்பாளரை நான் அறிவிங்கன்னு கேட்டாக்கா என்ன கேட்குறோம்? எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்குறோம்.
செலவுக்கு வேட்பாளராக வரத்துக்கு என்னங்க சம்மந்தம்? நீ நல்ல உழைப்பவனாக இருந்து ஊருக்கு சேவை செய்யணும்னா தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா எவ்வளோ வேலை செஞ்ச, மக்களுக்கு என்ன செஞ்சுருக்க, நீ உன்னுடைய சேவைகள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குதா, உனக்கு சீட்டு அப்போ சீட்டு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நீ கேட்குற. எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்குறேன். எதுக்காக காசு கொடுத்து ஓட்டு வாங்குற? அந்த விட்ட காசை வந்து அதுக்கப்புறம் வந்து வேலை செஞ்சு இது லஞ்சம் வாங்கி நீ இது பண்ண போகிற. அரசியல் இன்றைக்கி வியாபாரம். அதுக்கே நீ ஊழலே செய்ய விட மாட்டேன்னு உன் கூட ஏமா இருப்பான்? உன் கூட சுற்றி நிற்கிறானே யாரெல்லாம் யார்? உன் கூட இருக்கவங்களாம் யார்? முதல்ல அது பாரு, சுற்றிப்பார். உனக்கு அதே தெரியாது, யார் இருக்கான்னே தெரியாது. குறி வைக்க மாட்டேன், குறி வச்சால் தப்ப மாட்டேன், தப்புனா குறி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். மர்மயோகி படத்தில் அதான் சொல்கிறார். மர்மயோகி படத்தில் இந்த வசனம் வரும். சாமி வசனம். யார் மேலே குறி வச்சாருன்னு முதல்ல சொல்லு. திமுக தான். அதான் வைக்கட்டும். திமுக நெஞ்ச தோர்த்து போட்டு உட்காந்துட்டு இருக்குதா? திமுக தானே வேலை சொல்கிறாரு. திமுக வந்து நெஞ்ச தோர்த்து போட்டு உட்காந்துட்டு இருக்கு. திமுக மேலே குறி வை. உடைய போகிறது 3 தான். ஏன்னா 23ஆம் புலிகேச்சு அதில் அந்த கரடியை பார்த்து புலிகேச்சு விட்ட அம்பு மாதிரி இருக்க போகுது. அவ்வளோதான் இருக்கும். சினிமாவுக்கு சினிமா தான் ஆகுது. அந்த கரிகாலம் அமைச்ச குறி தப்பாது. இது வந்து 23ஆம் புலிகேச்சு இம்சை அரசன் புலிகேச்சுக்கு விட்ட அம்பு மாதிரி இருக்கும். கரடி மாதிரி வந்து அண்ணாவை தலைவராக மனசில் ஏந்தி கொடியில் அண்ணாவை வச்சார் எம்ஜிஆர். ஆனால் அண்ணா ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது? இந்த முதலமைச்சர் வந்து கொள்கைன்னா என்ன விலை, 1 கிலோ என்ன விலைன்னு கேட்பார். அந்த கட்சி என்னவா இருக்குது? ஆட்சியில் இருக்குது. அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அண்ணா படத்தை வச்சுருந்த கட்சி எங்கே இருக்குது? 4 உடஞ்சி துண்டாக கிடக்குது. உங்கள்கிட்ட கூட்டணி சேர முடியுமான்னு கொஞ்சம் கெஞ்சிக்கிட்டு உன் ஆட்ட வாசலில் நின்றுக்கிட்டு இருக்குது. அண்ணாவை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. அவங்களுக்கு 2வது அது அண்ணான்னே தெரியாது. நீ வேறு அதெல்லாம் ஏதோ உளறிட்டு இருக்காது. பழனிசாமிகிட்ட போய் கேட்டாக்கா அது யாருன்னே தெரியாது. அந்த கட்சிக்காரனை கூப்பிட்டு கேளுங்க. இந்த ஒரு விரலை காட்டிக்கிட்டு உன் கொடியில் இருக்குது அது யாருன்னு கேட்டு பாருங்க. பல பேர்த்துக்கு அது யாருன்னே தெரியாது. அண்ணாங்கிறத ஒரு பழனிசாமியோட சொந்த அண்ணன் போட்டிருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துலேயும் அந்த சந்தேகம் இருந்தது. எம்ஜிஆர் அண்ணா திமுக ஆரம்பிச்ச போது அண்ணா திமுகனாக சக்கரபாணி பேரில் வச்சுருக்காருங்க கட்சின்னா. ஏன்னா அவங்க அண்ணன் பேர் சக்கரபாணி. அப்போ அதுதான் பேச்சு அடிபட்டுச்சு. சக்கரபாணி பேரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அண்ணா திமுக. அப்புறம் தான் படமெல்லாம் போட்டார். அவர் ஒரிஜினலாக கட்சி ஆரம்பித்த போது அண்ணா திமுகன்னு வைக்கல, புரட்சி திமுகன்னு வச்சார். வச்சுவிட்டு காவி கலரில் இன்றைக்கி பிஜேபி கொடி இருக்குது தாமரை தான் வச்சார். பாலதண்டாயுதமும் கல்யாண சுந்தரமெல்லாம் சேர்ந்து தான் இப்படியெல்லாம் வச்சா நடக்காது, கருப்பு சிவப்பண்ணி விடக்கூடாது, கருப்பு சிவப்பில் அண்ணா படத்தை போட்டுன்னு அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. அன்றைக்கே அவர் இரவல் மூலையோடு தான் கட்சிக்கே வந்தார். சொந்த மூலையில் வரல. கூட இருந்து பார்த்தவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து திமுக தான் எதிர்த்து பேசிட்டு வர்றாரு. இன்னும் இப்போ மக்கள் இப்போ அனுமதி கிடைக்கல, அனுமதி கிடைச்சதுன்னா திருப்பி வெளியில் வராங்க, சுற்றுப்பயணம் வரேன் அப்படிங்கிற அனுமதி கேட்குறதுக்கு வந்து நியாயமாக கேட்கணும். ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் அசம்பாவிதம் நடந்தால் பிளேன் ஏறி ஓடி தலதறிக்கு 15 நிமிஷத்தில் மெட்ராஸ் வந்து சேர்ட்டியாப்பா. அந்த ஸ்பீடு எவனுக்கு வரும்? வாயு வேகம், மன வேகம், விஜய் வேகம்னு வந்துருச்சு. ஒரு இடத்த விட்டு ஓடுறதுன்னா விஜய் வேகத்துக்கு இது புல்லட் ட்ரெயினில் பிச்சை வாங்கணும், அந்த மாதிரில வச்சு சேர்ந்தார். 10 நிமிஷத்தில் வந்துட்டார் கரூர். அவர் ஓடுறதை காட்டினாங்களே. அதுக்கப்புறம் 1.5 மாதம் வெளியே வரலையே, இன்னும் கூட வரலையே. அனுமதி தந்தால் வந்துடுவாங்கிறாரு. வெளியே வரத்துக்கு ஒரு அனுமதி கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல வெளியே வாப்பா, தரிசனம் கொடு, இருக்கியா இல்லையானே தெரியும். இப்போ சில பேர் சொல்கிறாங்க நீ வியட்நாமில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கேருந்தா எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறதா வீடியோ பேசுகிறது. அங்கேருந்து தான் எல்லாமே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. ஆன்லைனில் அனுப்புகிறேன்றாங்க. இந்த நாட்டிலே இல்லைங்கிறாங்க. பார்த்தவங்களே கிடையாதுங்க, கடவுள் மாதிரி. இப்போ மக்கள் படைன்னு சொல்லி சிலர் வந்து தயார்படுத்தி வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி மக்கள் சந்திப்பில் வந்து அவங்க பாதுகாப்பு, இவங்களே பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க தான் காவல்துறை சரியாக கேட்ட போலீஸ் கொடுக்கல, சரியான பாதுகாப்பு தரல. இப்போ நேற்று கூட நடந்த கூட்டத்தில் கூட அவங்க தான் பாதுகாப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. அது முதல்ல பண்ணியிருக்கலாம். எல்லா கட்சிக்காரரும் அப்படி தாங்க பண்ணுவாங்க. ஒரு சட்டமே வந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தடவை வந்து மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் நீதான் பணம் கட்டணும்னு அந்த கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த கல்லெடுத்து அடிக்கிறதான் நிறுத்தினாங்க. அன்றைக்கே அந்த ரூல் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சு? உன்னுடைய குளறுபடினால 41 பேர் சேர்த்து போனாங்க. திருப்பி கொண்டு வருவியா நீ?
கேட்குற இப்போ கூட சேலத்தில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா குறுகலான இடங்களாக பார்த்து கேட்டிருக்காங்க. திருப்பவும் இப்போவும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நான் சேலத்து ஜனங்களை சொல்லிட்டேன், எங்கள் ஊருக்காரருக்கு, அப்பா விஜய் வர்றாரு, ஜாக்கிரதை, எல்லாம் ஜாக்கிரதையாக பொண்ணுங்களை குழந்தைங்களாம் பார்த்துக்குங்க, அவர் பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிவிட்டு ஊருக்கு ஓடி போடுவார், ஜாக்கிரதை. அது அவங்களாம் வராங்க, நாங்கள் தான் வர வேணான்னு சொல்லிட்டோம். இப்போ நேற்று கூட நடந்த கூட்டத்துக்கு வந்து முதியவர்கள் இந்த குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டோம். மீண்டும் வராங்க, வந்தவங்களை கூட நேற்று கூட நாங்கள் வந்து அனுமதிக்கலை அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு யோகிதை இல்லாத உங்கள்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன பண்ணுவேன் நீ? அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கூட யோகிதை இல்லை உனக்கு, அது கூட தெரியல. 40 பேரை கொண்டு விட்டேன், உங்கள்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன பண்ணுவேன்? நாங்கள் வேணாம் தான் சொன்ன, நீ வந்து செத்து பண்ண நான் என்ன பண்ணுங்கிறதுக்கா நீ இருக்கிற தலைவன்? வந்தாலும் உன்னை பாதுகாப்புக்கு தான் நான் தலைவன். மகாபலிபுரத்துக்கு சிற்பங்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அர்ஜுனன் தபஸ், கோவர்த்தனகிரி, இது ரெண்டு என்ன இது பண்ணுதுன்னா, புலிகேசி படையெடுத்துட்டு வர போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. மக்கள் பயந்துக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த அர்ஜுனன் தபஸ் சிலை இது பண்ண, அர்ஜுனன் தபஸ்ன்றாங்க, அது ஆக்சுவலாக சாகர சங்கரர்களுடைய சிலைகள். சிவபெருமானை வேண்டியாவது பாசுபதாஸ்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எதிரிகளை ஒழித்து கட்டுவேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அதை செதுக்கிறான். கடுமையான மழை பெஞ்ச போது எப்படி கோவர்த்தனகிரியை தூக்கி பிடிச்சி அத்தனை பேர்த்தையை காப்பாற்றணும்னா கிருஷ்ணன், அது மாதிரி உங்களை காப்பாற்றுவேன் அப்படி சொல்லி புலிகேசனுடைய படையெடுப்பை கண்டு பயப்படாதுன்னு சொல்லி சிற்பங்கள் செதுக்கி காட்டின மன்னர்கள் ஆண்ட நாடுங்க அந்த மகேந்திர பல்லவன் ஆண்ட நாடு. இது ஒரு கூட்டம் வந்து தலைதறிக்க ஓடி போயிட்டேன். நான் வர வேணாம்னு சொன்ன, நீ வந்துட்டேன், வந்தால் காப்பாற்றுறதுக்கு உனக்கு யோகிதை இல்லைன்னா நீ ஏன் கட்சி நடத்துகிறேன்? அண்ணாவுக்கு வரல, கலைஞருக்கு வரல, எம்ஜிஆருக்கு வரல, விஜயகாந்துக்கு வரல, அதை விடவா நீ பெரிய தலைவர்? அவங்கெல்லாம் கட்டுப்படுத்தலை. திருவிழாவுக்கு வரல, அங்கே கட்டுப்படுத்தலை. ஒரு தொழிலாளர் போராட்டம் நடக்குதுக்கு அங்கே சில வன்முறைகள்லாம் நடக்கும், அப்போ நீ ஓடிடுவேன், ஊரை விட்டு ஓடிடுவேன். தொழிலாளர்கள் போராட வேணாம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க போராட நான் என்ன பண்ணுவேன்னு பதில் சொல்லுவேன். இதுதான் உன் ஆட்சியின் லட்சணம், இதுதான் உன் திறமை. உன் பேச்சிலேயே தெரியுது உனக்கு ஒரு கெப்பாசிட்டியில், ஒரு தகுதியில், உனக்கு ஒரு திட்டமும் இல்லை, எப்படி நாட்டை நடத்தணுங்கிறது தெரியல. எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டுருக்கேன். வசனகர்த்தாவை வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு உனக்கு ஒவ்வொருத்தர் வசனம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்போம். மக்கள் பிரச்சனைகளையும் பேசுகிறாரு, தங்க கட்சி பின்னாடி எப்படி வருங்கிறத பேசுகிறாரு, கட்சிக்காரங்களை பற்றியும் பேசுகிறாரு. அதை தான் சொல்லிட்டாரு. கட்சிக்காரங்க நாங்கள் வர வேணாம்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னா கட்சி மூடிட்டு போகும். ரொம்ப மட்டம் தட்டுறீங்களா? அவருக்கு உள்ள ஆதரவு தெரிஞ்சு தான் தட்டுறீங்களா இல்லை எப்படின்னு தெரியல? ஆதரவு பற்றி இல்லைங்க, ஆதரவு இருக்குதுங்க, அதை எப்படி வச்சுக்கிட்டு போகிறோன்னு தெரியல உங்களுக்கு. நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னா 15 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்கிறீங்களே. பாகிஸ்தானில் இருக்குது, இது இருக்குதுங்க, பர்மாவில் கட்சி இருக்குதுங்கிறீங்க, புட்டின் பயப்படுறாருங்கிறீங்க, ட்ரம்ப் நடுங்கி போய் கிடக்கிறாருங்கிறீங்க, சந்திரமண்டலத்தில் தேவாதி தேவர்கள்லாம் நடுக்கிறாங்க, நம்மளைய இந்திரனையும் ஓரக்கட்டி போட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இது கொடுத்துருக்கீங்க, விளம்பரம் கொடுக்குறீங்க. இவ்வளோ இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அதை எப்படி இது பண்ணிக்கணும், சேனலைஸ் பண்ணுன்னு தெரியலையே. வராதேங்கிறீங்க, என்ன அர்த்தம்? கர்ப்பிணிகள் வந்தாலும் நான் பாதுகாப்புன்னு கொடுக்குறேன்றவன் தான் எங்கள் தலைவன். குழந்தைகள் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்குறவங்க தான் எங்கள் தலைவன். நீ வராத எனக்கு பாதுகாப்பு கொடுத்து, அப்புறம் உங்கள்கிட்ட என்னத்துக்கு ஆட்சிக்கு வர்றேங்கிற? உனக்கு தான் ஒரு அளவும் தெரியலையே. கேட்டால் கோவிச்சிக்கிறீங்க, மேலே கோவிச்சிக்கிறீங்க. நான் ஏன் ஆட்சிக்கு வர்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதனால தான் நான் வரல. இல்லை நான் கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். எங்கள் 2 திமுக நடத்துகிற அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாங்கிறார். அது அறிவு இருக்கிறவனுக்கு அறிவாக புரியும், அவதூறு நினைக்கிறவனுக்கு அவதூறு தான் புரியும். உங்கள் புத்திக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்கும். பார்க்கிற பார்வைங்க. ஒரு சிலைகளை எல்லாம் ஏன் நிர்வாணமாக செய்கிறாங்க தெரியுங்களா? காலத்தோடு அது இருக்கணும். எந்த காலத்துக்கு அந்த சிலை இருக்கணும். ஒரு உடையை போட்டிங்கன்னு வச்சுக்க, இன்றைக்கி போட்டிருக்கிற உடை இன்றைக்கி இது ஃபேஷன், 100 வருஷம் கழித்து இந்த ஃபேஷன் இருக்காது. அப்போ இந்த சிலை வந்து அவுட்டேட் ஆகிடும். சிலைக்கு உடம்புல துணியெல்லாம் போட்டுறான். நீ எந்த துணியை வேணாலும் போட்டு பார்த்துக்கோ, உன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி வரும். அது மாதிரி தான் அறிவு திருவிழாங்கிற அறிவு இருக்கும், அது அறிவு திருவிழாவை பார்ப்பான். அதை அவதூறாக பார்க்குறோம், உன் புத்திக்கு தகுந்த மாதிரி தான் வரும். உன் பார்வையில் வந்து நிர்வாணம், கலைஞன் பார்வையில் வந்து ஒரு அழகான சிலை. உன் புத்தி அடித்தட்டு எதுவுமே இல்லை உனக்கு.
அறிவுக்கு விழா எடுக்கிறான் ஒருத்தன், அதை கிண்டல் பண்ணுறான், அதை அவதூறுங்கிறான். உன் புத்தி அப்படி, அதுக்கு என்ன பண்ணுற? பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப காட்டமாகவும் இருந்தது பதில். காட்டம் இல்லை, அவரை பார்த்து பரிதாபப்படுத்த சொல்கிற விஷயம், காட்டம் இல்லை. மாட்டிக்கிட்ட, தடுமாறுற, உன்னை நீ காப்பாற்றிக்க முயற்சி பண்ணு. உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லு, ஹெல்ப் பண்ணவும் தயார். ஏன்னா நீ மாட்டிக்கிட்ட, உனக்கு நல்லா தெரியும், உனக்கு அரசியல் வரலன்னு தெளிவாக தெரியும். இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் நீ போயிட்டுருக்குற, பார்த்துக்கோ. உனக்கு எதாவது ஹெல்ப் வேணால் சொல்லு, காப்பாற்று. ஓகே, ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.